ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அரிசி பருப்பு சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், வெந்தயம், மிளகு, ரெண்டு வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு அப்படியே தட்டி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஆயிலில். அடுத்தது வெங்காயம் ஆட் பண்ணுறோம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுறோம். நம்ம ஸ்பைஸியாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் தனி மிளகாத்தூளும், சாம்பார் தூளும், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பும் சேர்த்து இதோட நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே நம்ம லிட் போட்டு 2 விசில் வச்சிடலாம். இப்போது விசில் எடுத்து பார்த்தா ரைஸ் ரெடி. சீரகம், மிளகு அப்படியே தட்டி போட்டுட்டு மேலால் நெய் ஒரு ஸ்பூன் போட்டு மல்லி இலைகளை தூவி அப்படியே கிளறி விட்டு பரிமாறலாம். நம்ம அரிசி பருப்பு சாதம் ரெடி. தேங்க்யூ.